நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 4வது வரக்கூடியது இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு இந்த மாத ராசி பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் வச்சு சனி பகவானின் நிலையுமே மாற்றம் பெறப்போகுது. சூரியன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இந்த எல்லா கிரகங்களும் முக்கிய நிகழ்வுகளுமே இந்த மாதம் நடக்க போகுது. இந்த கிரக நிலைகளால் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், இந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவர என்ன செய்யணும், ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே நீங்கள் அடைய முடியும். அது என்ன விஷயம், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். அல்லது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு, எந்த அம்மனாக இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் போட்டு உங்களோட மனதில் இருக்கிற குறையை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் அம்மனின் அருளால். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கினா ரொம்பவுமே ஆச்சரியப்பட போகிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமாக நஞ்சமாக சொல்கிறத விடவுமே அதிகமான ரொம்பவும் கஷ்டத்தை துக்கத்தை தாங்கிட்டு வாழக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்கள் அன்பு செலுத்துவதிலையும் கருணை காட்டுறதுலையும் ரொம்பவுமே நல்லவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாலையுமே எல்லோரையுமே உங்களோட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. கடகராசியில் பிறந்தவங்க மற்ற ராசிக்காரங்களை விடவே நினைவு திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகளை கூட ரொம்ப நாளுக்கு பின்னாடி கேட்டால் கூட நீங்கள் மறக்காமல் அதை அப்படியே கரெக்டாக சரியாக சொல்வீங்க. உங்களுக்கு பல வகையிலுமே இயற்கையை ரசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சொல்லப்போனால் கடகராசிக்காரங்களை ரசனைக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. 12 ராசிகள்லையுமே கடகராசி மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு ராசியாக பார்க்கப்படுது. தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுக்கு இந்த மாதம் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களை பற்றின புரிதல் அதிகரிக்க போகுது. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம், அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த சில வரவுகள் அலைச்சலுக்கு பின் உங்களை வந்து சேரும். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுறது ரொம்பவுமே சிறப்பு. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த மாதம் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. செவ்வாய் பகவான் போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய தெளிவான சிந்தனைகள்லையுமே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல் உண்டாகும். புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதிய முயற்சிகள், மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் புதன் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வியாபார பணிகளில் புதிய முதலீடுகள் தொடர்பான சிந்தனை அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களுமே கிடைக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது சிறப்பான வாய்ப்பாக அமையும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு சில சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரணையாக நடந்துக்கிட்டால் நல்லது. அதே போல் இந்த மாத இறுதியில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன வரவில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், தன வரவுகள் மேம்பட்டு காணப்படும். உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உத்தியோக பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். சனி கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த தனம் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமானாலுமே உங்களை வந்து சேரும். அதே போல் சனி அஷ்டமத்து ஸ்தானத்தில் இந்த மாதம் 2ஆம் வாரத்திலேருந்து வரும்பொழுது வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ராகு தொழில் ஸ்தானத்தில் வரும் பொழுது அரசு தொடர்பான காரியங்களை நீங்கள் சிந்தித்து செயலாற்றணும்.
மருத்துவம் சார்ந்த தொழில் துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஆலோசனைகள் கிடைக்கும். கேது சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உயர்நிலை கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்துடும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை அடைய வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா அம்பிகை. அம்பிகையை வழிபட்டு வருவதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும். தினமுமே நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அம்பிகை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர், பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர், பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலையுமே நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போக போகுது. இதுவரை இருந்த நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. வியாபாரத்திலையுமே இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். நினச்ச வேலைகளை எல்லாமே நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சகோதரர்கள், பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை காணாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைக்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமண வயதில் உள்ள உங்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்கும். நண்பருடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனை சுமூக முடிவிற்கு வரும். கூட்டுத் தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகி இணக்கம் உண்டாகும். ஒருவரை அனுசரித்து போவதன் மூலம் நல்ல பயன்களை உங்களால் உணர முடியும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமையும். அதே போல பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தர்மத்தின்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் பல வகையிலுமே நன்மையாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டு வந்திருப்பார். ஆனால் இந்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடியை அவரே விளக்கக்கூடிய வாய்ப்பில் அமைஞ்சிருக்கார். சனி பகவான் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களோட செயல்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுடைய தொழில் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம், அதனால் கவனமாக இருங்க. பணிபுரியும் இடத்துலையுமே கொஞ்சம் நெருக்கடி அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். குரு பகவான் பார்வை உங்களுடைய நிலை உயர்த்தக்கூடிய யோகத்தை தரும் வகையில் இருக்கிறதுனால நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் இப்போ இருக்கிறத விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. இதன் மூலம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் நீங்கள் நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. இதன் மூலம் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் வரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாமே முடிவிற்கு வந்துடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படலாம். பிள்ளைகள் பற்றின கவலை இப்போ உங்களை விட்டு விலகிடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த 2 நட்சத்திரக்காரங்களை விடவே நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? வக்கர நிவர்த்தியாகி உங்களுக்கு யோக பலனை வழங்க காத்துட்ருக்க கிரக நிலைகள் உங்களோட ஒவ்வொரு செயல்களையுமே செல்வாக்கு அதிகரிக்க போகிறாங்க. நீண்ட நாளாக நீங்கள் கண்டிருந்த கனவுகள் எல்லாமே நனவாகும். இதுவரைக்கும் மறைந்திருந்த புதன் உங்களுக்கு செல்வாக்க வழங்கக்கூடிய வகையில் இப்போ இருக்கார். நீங்கள் இந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா கூட வாங்க முடியாமல் போயிருக்கும். ரொம்பவுமே பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களுமே நன்மையாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் கேட்ட பணமுமே வரும். அரசு வழி முயற்சி சாதகமாக இருக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். நிதிநிலை உயர்ந்து காணப்பட போகுது. பொதுவாக சொன்னால் இப்போ இருக்கிறத விடவே இனி இந்த மாதம் நிதி நிலைமை நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் உயர்வு ஏற்படும். விரும்பிய கல்லூரி விரும்பிய படிப்பு உங்களோட கனவு நனவாகும். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி என்ற நிலையில் உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். அதே போல் வெளியூர் பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது கடகராசிக்காரங்களா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.